இயேசு சிலுவையில் அருளிய 6ஆம் வார்த்தை முடிந்தது. யோவான் 19:30. முடிந்தது என்ற சொல் வெற்றியின் வார்த்தை, ஜெய கம்பீரமான வார்த்தை, மகிழ்ச்சியின் நிறைவை தரும் வார்த்தையாக காணப்படுகிறது. எதை முடித்தார்? தான் வந்த நோக்கத்தை முடித்தார். வேத வாக்கியங்களை எல்லாம் செய்து முடித்தார். பிதாவின் சித்தத்தை முடித்தார். நாம் ஒரு மருத்துவரை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நோயாளி உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மிகப்பெரிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்றால் மணிக்கணக்காக அதை செய்து முடித்து நோயாளியின் உயிரை காப்பாற்றிவிட்டு நிம்மதி பெருமூச்சோடு முடிந்தது என்று கூறுவதைப் போல, இயேசு தான் வந்த நோக்கத்தை செய்து முடிந்தது என்று சொல்லி ஆவியை பிதாவுடைய கைகளே ஒப்படைக்கிறவராக காணப்படுகின்றார். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எவ்வளவு அவமானங்கள், இத்தனையும் படிப்படியாக நடந்து முடிந்தன. இது எத்தனை நடந்தும் அவர் சோர்ந்து போகவில்லை. புனிதமான அவருடைய வெற்றி பவனியை நிறைவேற்றி முடித்தார். இந்த நல்ல செய்தியை நாம் நினைக்கும்போது உலகம் முழுவதிலும், உலகெங்கிலும் உள்ள மனிதன் காதிலும் தொனிக்க வேண்டும். உன்னத நோக்கத்தோடு நீர் சிலுவையிலிருந்து முடிந்தது என்று கூறிய வார்த்தை வெற்றியின் வார்த்தை என்பதாக. நாம் ஒரு கதையை சிந்தித்தோம் என்று சொன்னால், ஒரு நபருக்கு 4 பிள்ளைகள் காணப்பட்டார்கள். ஒரு மகன், 3 பெண் பிள்ளைகள். ஒரு நாள் ஆலயத்துக்கு தவறாமல் செல்கின்ற குடும்பமாக இவர்களுடைய குடும்பம் காணப்பட்டது. ஒரு நாள் அவர்கள் பேருந்தில் செல்லுகின்ற போது அந்த ஐயா வண்டியில் ஏறுகின்ற போது தவறுதலாக விழுந்து அவருடைய கால் முட்டுக்கு கீழே அனைத்தும் செயலிழந்து விட்டது. அவரை காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ போராடியும் முடியவில்லை. ஆனால் பிள்ளைகள் கைவிட்டு விட்டனர். அவருடைய ஒரே மகன் அவர் மீது கருணை கொண்டு பல லட்சங்களை அவருக்காக சேகரித்து கடன்பட்டு அந்த தகப்பனாரை அந்த மகன் காப்பாற்றுகிறார். இன்றும் அவரோடு தகப்பனாரை வைத்து கொண்டிருக்கிறார். கடவுளும் அவருக்கு இறங்கி நல்ல ஒரு வேலையிலே அவரை அமர்த்தி இருக்கிறார். பாருங்கள், இந்த சகோதரன் தன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்தது போல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செம்மனே நிறைவேற்றி முடித்ததால் முடிந்தது என்று சொல்லுகிறார் 6ஆம் வார்த்தையாக. முடிந்தது என்ற சொல் முடிவு அல்ல, ஒரு முடிவின் தொடக்கமாக காணப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென்.